ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜார்ஜி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறு குழம்பு, க்ரீன் மூங்கு தால் கறி. அதுக்கு தேவையான பொருள் ஆனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோ, மசாலா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர். தாளிக்கிறதுக்கு ஜீரகம், சோம்பு, 1க்கு 2 அரைச்ச மல்லி, முழு மல்லி, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண பச்சை பயிறு, தண்ணி, அதுக்கு தேவையான அளவு, ஒரு தக்காளி, 4-5 பூண்டு, 2 க்ரீன் சில்லி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் 1க்கு 2 அரைச்சி வச்ச மல்லி சீடு போட்டு மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரெட் சில்லியை போட்டு தாளித்தோடனே வெங்காயம், நம்ம ஒரு வெங்காயம், முழு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கினோடனே அப்புறம் தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் அதோட அந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். ஒரு 4 to 5 minutes நல்லா வதங்கினோடனே அந்த ரா ஃப்ளேவர்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ½ பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ கிரேவி வேணுமோ. நிறையாவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு செமி கிரேவியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி ஒரு 3 to 4 விசில் விட்டு வச்சுருக்கோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதை லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லை மேஷர் இருந்தாலும் நல்லா மேஷ் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியோட நம்ம மேஷ் பண்ணி வச்ச அந்த பச்சை பயிரையும் நம்ம தாளிச்சிருக்கிற அந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இன்கேஸ் ஸ்பைசி நிறையா வேணும்னா நீங்கள் ஸ்பைசியும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிச்சதுன்னா ஈஸியான இந்த பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு. பச்சை பயிறு ரொம்பவும் குழையாமல், ரொம்பவும் ராவாக இல்லாமல், நல்லா தொட்டால் அப்படி நசுங்கிற மாதிரி நீங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. 3 to 4 விசில் மோர் தென் எனாஃப். அப்படின்னா தான் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும், ரொம்ப குழன்னு ஆயிரும். பாருங்கள் அந்த டெக்ஸ்சரோடு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரெடி டு சர்வ். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.